எப்பா பாய்ஸ் டீம் இப்படித்தான் போன வாரம் அவரை வந்து கார்னர் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து விட்டீங்க. மறுபடியும் இந்த வாரம் அதே தப்பை பண்ணி மறுபடியும் மக்கள் மத்தியில் போய் சேர்த்து விட்டுருக்கிறீங்களே, ஏன் இது? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள் தான் வளர்த்து விட்றீங்க ராணுவை, நீங்கள் தான் வளர்த்து விட்றீங்க. அவர் எதுலையுமே சேர்க்காம போட்டு வந்து ஒரு மாதிரி கார்னர் பண்ணி அது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகி, அதுவும் எப்படி ஒரு டாஸ்கில் ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு ஒரு ப்ராங்காக ஒரு விஷயத்த பண்ண போய் வேறு கதைக்கு பண்ண போய் தான் மேலே அந்த கதையை போட்டு என் பேர் கூட இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரில, என்னை விளையாட விட மாட்டாங்க, என்னை சேர்த்துக்க விட மாட்டாங்க, அப்படி இப்படின்னா அந்த மனுஷன் தான் மேலே அந்த டாஸ்க்கை போட்டு தன்னுடைய பர்சனுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிட்டாப்புல. இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரை தான் கார்னர் பண்ணி ரவுண்டு கட்டி மொத்தமாக இருக்கிற எல்லாரும் போட்டு அவரை தான் செலக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கெல்லாம் தெரியல பாவம், என்ன பண்ணுறது? ஜெஃப்ரி சொல்கிறாரு, நான் வந்து தெரியலன்னு வந்து கத்திக்கிட்டு இருந்தால் மட்டும் தெரிஞ்சிட மாட்டாங்க. ஜெஃப்ரி தெரிஞ்சிட்டாப்புல, உனக்கு மேலே போயிட்டாப்புல, உன்னை விட நல்லாவே தெரிஞ்சிட்டாப்புல, தெரியல உங்களுக்கு, அதான் என்ன பண்ணுறது பாவம். ஸோ 3வது ப்ரோமோவில் நடக்கிற விஷயங்கள், செகண்ட் ப்ரோமோ பற்றி நான் பேசல, ஏன்னா இந்த காலையில் நடந்த சண்டே தான் அது போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ப்ரோமோலே அதான் போகுது, இன்னைக்கு வேறு கண்டென்ட் இல்லை. நம்ம அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கான வர்ஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறத காட்டுறாங்க. போன வாரம் வந்து ப்ரோமோவில் என்ன காட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறத காட்டியிருந்தாங்க. இந்த வாரம் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றத காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிபி வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, என்னன்னா வர்ஷினியையும் ராணவையும் ப்ரொமோட் பண்ணி முன்னாடி கூட்டு போகணும் அப்படிங்கிறதுல பிக் பாஸே வந்து இறங்கியிருக்கிறாங்க, விஜய் டிவி இறங்கியிருக்கு. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 2 பேரை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியல அப்படின்னா நான் பின்னாடி சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும். முதல்ல இதை பார்ப்போம். வர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு வரும்போது கேர்ள்ஸ் டீமில் எல்லாரும் சொல்கிற பேர் இப்போ இந்த வாரமும் முதல்ல வந்து ஆர்ஜே ஆனந்தி வந்து தர்ஷிகா பேரை சொல்கிறாங்க. தர்ஷிகா வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வர்ஷினி பேரை தான் சொல்கிறாங்க. வர்ஷினிக்கான என்ன காரணம் சொல்கிறாங்க, இப்போ சாச்சனாலாம் என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபலாக அவங்களுடைய ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய இடத்துல அவங்களோட பெர்ஸ்பெக்டிவே அவங்க வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்ல விடலை, அருண் வந்து சொல்ல விடலை, அது வேற கதை, அது வீக்கெண்டில் விஜய்எஸ் பேசுவார், சரிங்களா? இது இப்போ வர்ஷினியே சொல்லிட்டாங்க, இப்போ எல்லாரும் என்ன தான் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கன்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க, ஓகேவா? இது நடக்குது. கேர்ள்ஸ் டீமில் வர்ஷினியை வந்து சொல்லிட்டாங்க. பாய்ஸ் டீமில் ராணுவ், வர எல்லாரும் ராணுவ் இவர் கேமுடைய புரிதலே இல்லாமல் அவர் விளையாண்டாரோன்னு எனக்கு தோணுது. யார் சொல்கிறா? இவர் கேப்டன் அருண். அவருக்கு தெரில, இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரில, அது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க்குன்றது தெரில, யாரும் சொல்லலை போல இருக்கு. ஸோ அவர் சொல்கிறாரா? அடுத்து வர ஜெஃப்ரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் தெரியலன்னு சொல்லி கத்துறதுனால மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதுதான் ஜெஃப்ரியோடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முட்டாள்தனம். ஏன்னா ஜெஃப்ரிக்கு தெரியாமல் பேசுகிறாரு. ஆக்சுவலாக வெளியில் மக்கள் மத்தியில் அப்படி தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. மக்கள் பெருமளவான ஆதரவு வந்து வர்ஷினிக்கு கூட இல்லாத ஆதரவை மக்கள் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ராணுவுக்கு என்ன காரணம்? ராணுவ நல்லா விளையாடுறாரு, ராணுவ நல்லா பேசுகிறாரு, ராணுவ போர்டாக எதிர்த்து நிற்கிறாரு, ராணுவ வந்து சிரிக்கிறது நல்லா இருக்கு, என்னென்னமோ சொல்கிறாங்க. ராணுவ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அவர் வந்து இங்கே இருக்கணும், ராணுவ தான் பாய்ஸ் டீமை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு கரெக்டான பர்சன். இப்போ பாய்ஸ் டீமில் இருக்கிற எல்லாரையும் எதிர்த்து ஒருத்தன் வந்து தைரியமாக பேசணும், சண்டை போடணும் அப்படின்னா அதுக்கு ராணுவ தான் சரியான பர்சனாக இருப்பார் அப்படின்னு பல காரணங்களை போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அதில் பல காரணங்களை மக்கள் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா முத்து போகிற பக்கத்தில் முத்து ஓவர்டேக் பண்ணிடுவார் போல. ஒருவேளை இந்த சீசனுடைய டைட்டில் வினர் 6ல் தொடங்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்க போறாரு அப்படின்னா அது ராணுவத்தான் இருக்குன்ற மாதிரி தான் நான் போன வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ முத்துக்குமரனுக்கு அந்த வாய்ப்பு பறிபோக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதுக்காக கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து இல்லை முத்து மட்டும் நாமினேஷன்ஸ் வரட்டும் அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. நான் என்ன வந்து சொல்கிறேன் அப்படின்னா வெறும் ஒரு நாள் நடந்த ஒரு சின்ன ஒரு டாஸ்கின் மூலமாக ஒருத்தருக்கு இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி. ஏன்னா போன வாரம் ராணுவ மட்டும் நாமினேஷனில் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அவர் தான் வெளில போயிருப்பார். இந்த வாரத்திலையும் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 நாள் வந்து ராணுவ கீழே இருந்தார். ஒரே நாள் அந்த விஷயம் நடந்த அந்த ஒரு நாள்லையே அப்படி தலைகீழாக மாறி போச்சு, எல்லா கதையும் மாறி போச்சு. 2வது இடத்துல போய் நிற்கிறாரு இன்னைக்கு அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில். அஃபிஷியலில் என்னன்னு தெரில நமக்கு, ஆனால் அன்அஃபிஷியல் வந்து அது பெருமளவு இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அப்படின்றதுனால நம்ம அதை வந்து பேசுகிறோம். ஸோ இந்த வாரத்தில் எனக்கு என்னன்னா இப்படி ஒரு வளர்ச்சி சீரியஸாக நான் எதிர்பார்க்கல, ராணுவக்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இதுக்கு பின்னாடி மக்களுடைய ஆதரவு இருக்கா இல்லை வேற ஏதாச்சும் பெருசாக எதனா நடக்குதா எதுவுமே நமக்கு தெரியாது. இருந்தாலும் மக்கள் ராணுவ விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வர்ஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லி மறுபடியும் இந்த வாரமும் இவங்க 2 பேரையும் சூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு போன வாரமும் இவங்க தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸில். போன வாரம் வர்ஷினி இருந்தாங்க, முத்துக்குமரன் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் முத்துக்குமரன் தான். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க, 2வது வாரமாக தொடர்ச்சியாக வர்ஷினி வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக தேர்வு செய்யப்படுறாங்க. போன வாரம் இவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்கன்னா, அருணும் சௌந்தர்யாவும் தான் பெஸ்ட் பர்ஃபார்மர். இவங்க 2 பேரு கூடவும் ஒரு வாரம் டிராவல் பண்ணி எப்படி ஒரு பெஸ்ட்டாக இருக்கிறதுன்றதை கற்றுக்கணும்னு சொன்னாங்க. இந்த வாரம் என்ன டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இது ரொம்ப டூ மச்சாக இருக்குது. அதான் சொல்கிறல, இவங்க பிளான் பண்ணிட்டாங்க, ஒரு சிம்பத்தியை இவங்க 2 பேர் மேலே கிரியேட் பண்ணணுன்றதை பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ண அந்த காரணத்துக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க். பிக் பாஸ் வந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் யாருக்கு இந்த வீட்டுக்குள்ளே தண்ணி வேணும் அப்படின்னாலும் சாப்பாடு வேணும் அப்படின்னாலும் இவங்க 2 பேர் தான் கொண்டு போய் கொடுக்கணும். கேர்ள்ஸ் டீமுக்கு வர்ஷினி போய் கொடுக்கணும், பாய்ஸ் டீமுக்கு ராணுவ போய் கொடுக்கணும். இப்போ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேர் என்ன அடிமையா, இவங்க 2 பேர் என்ன வந்து வேலை செய்கிறவங்களா, வேலைக்காரங்களா, ஏன்னா இப்படி இவங்களை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக மக்கள் மனதில் வரும். அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. இவங்க 2 பேரையும் ஒரு 80 நாள் 90 நாட்கள் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும். வைல்ட் கார்டில் வர்றவங்க, இப்போ போன சீசனில் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டில் வந்து ஒரு 2 பேர் 3 பேரை பூஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க, அர்ச்சனா, விசித்ரா, அதுக்கப்புறமா தினேஷ். அதே மாதிரி இந்த சீசனில் இவங்க கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தேவை. பாய்ஸ் டீமில் ஒரு ரிபலாக இவர் மாறுவார், யார், ராணுவம் மாறுவார். கேர்ள்ஸ் டீமில் ஒரு ரிபலாக வந்து வர்ஷினி மாறுவாங்க அப்படின்றதுக்காகவே கொண்டு போகிறாங்களோ. வர்ஷினி வந்து கேர்ள்ஸ் டீமோட நல்லா போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் முழுக்க கேர்ள்ஸ் டீமில் எல்லாரும் கூட அவங்க பழகிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இன்றைக்கி ஃபுல்லாக பாட்டு தான், வெறும் பாட்டு கச்சேரி தான். நேற்று அவங்க வந்து ஒரு பாட்டு பாடி அதில் நல்ல பேர் வாங்கினதில் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி வந்து கேர்ள்ஸ் டீம் உட்காந்து வெறும் பாட்டு கச்சேரி தான். நடுவில் ஒரு டிஸ்கஷன்லாம் போச்சு. அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டிஸ்கஷன், டைம் வேஸ்ட் அது. ஏன்னா ஆர்ஜே ஆனந்தி அப்படிங்கிற ஒற்றை நபருக்காக நடந்த அவ்வளோ பேர் டிஸ்கஷன். ஆர்ஜே ஆனந்திக்கு ஒரு விஷயத்த பிடிச்சா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி பண்ண வச்சிடுறாங்க. ஆர்ஜே ஆனந்திக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா மறுபடியும் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அதை பண்ண விடாமல் ஆக்கிடுறாங்க. ஆனால் பயங்கரமான ஒரு மேனிபுலேஷன் வந்து ஆனந்தி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி தான் ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ இவங்களுடைய ஒரு வளர்ச்சி, இவங்களுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி இவங்களுடைய ஒரு பங்களிப்பு இருக்குல்ல, விஜய் டிவி சேனலுடைய ஒரு பங்களிப்பு இருக்குல்ல. இப்படி ஒரு டாஸ்க் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன் அதை கொடுக்குறாங்க, மக்கள்கிட்ட அவங்கள கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அதுதான் ஒரே ரீசன். யோசிச்சு பாருங்க, இப்போ டிவியில் பார்க்குறவங்களுக்கு என்னடா இது, என்னதான் வைல்ட் கார்ட்லேருந்து வந்தாலும் பாவம் அந்த பையனை போய் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களே, பசங்க ஒரு பக்கம் ஒதுக்குறாங்க, பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்குறாரு, இப்போ எல்லாருக்கும் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், அந்த பையனை வேலைக்காரனா, இந்த எண்ணம் வருமா வராதா? நிச்சயமாக வரும். ஆல்ரெடி ராணுவுக்கு ஓட்டு பிச்சுக்கிட்டு போகுது. இப்போ அன்அஃபிஷியல் இருக்கிறது அப்படியே என்ன ஆகும், அஃபிஷியலுக்கு போகும். வர்ஷினி கீழே இருக்காங்க, வர்ஷினி அப்படியே மேலே கொண்டு போகணும். கேர்ள்ஸ் டீமில் ஒரு ஒன் ஆஃப் த டஃப் பிளேயராக வந்து வர்ஷினியை கொண்டு வரணும். அப்படின்றதுக்காக வர்ஷினி மேலே என்ன வரணும், மக்கள் வந்து வர்ஷினி மேலே பெருசாக ஒரு அபிப்பிராயம் இல்லை மக்களுக்கு. இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், வர்ஷினிக்கு இந்த மாதிரியான டாஸ்க்கு கொடுக்கணும். அது மூலமாக மக்கள் பார்க்கும்போது பாவமாக அந்த பொண்ணு, ஒரு பாவம் வரும், பாவமாக அந்த பொண்ணு என்னப்பா இது, சரி இப்படி வேலை வாங்குறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்காகவே இப்படி ஒரு டாஸ்க்கை திட்டமிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க 2 பேரும் கேர்ள்ஸ் டீம்லேருந்து வர்ஷினியை வளர்த்து விடுறாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா வளர்கிற மாதிரி தெரில. வர்ஷினி அதான் ராணுவுக்கு இருக்கிற அட்டென்ஷன் வர்ஷினிக்கு இல்லை. இந்த வாரம் வர்ஷினி வந்து பிரின்சிபலாக நல்லா பண்ணாங்க. போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரத்தில் நல்லாவே பண்ணாங்க. ஸோ ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஸோ வேறு யாருக்காச்சும் கொடுத்துக்கலாம், ஆனால் அவங்க ஏன் கொடுக்கலன்றது தெரில. பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் வராங்கன்னு தெரில. ஒருவேளை நம்ம எதிர்பார்க்காத ஆட்கள் இருக்கலாம். கேர்ள்ஸ் டீமில் ஒருவேளை ஜாக்லினுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துட்டாங்களான்னு தெரில, அதனால கூட காட்டாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா ஜாக்லினுக்கு கிடைக்கிற ஒரு அப்ரிசியேஷன் வந்து இந்த வீட்டில் காட்டுறது கிடையாது. மேபி அது இருக்கலாம், தெரில, நம்ம பார்க்கும்போது தெரியும். சரி, இந்த பக்கம் வந்து பாய்ஸ் டீம் தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து வளர்த்து விட்டு அவங்களே ஆப்பை சீவிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ராணுவ வளர்த்து விடுறாங்க, அவங்களுக்கு தெரியல, ஆப்பு சீவிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் குத்து வாங்குவாங்கன்றது நல்லாவே தெரியுது. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த வீடியோவில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிறது யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ரியா அப்படிங்கிற ஒரு பதில் தான் வந்திருக்கு. ரியா தான் ஓட்டிங்கில் லீஸ்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே ரியா எப்படி இந்த வீட்டுக்குள்ளே போனாங்க, பெருசாக அவங்க ஒன்றும் அச்சீவ் பண்ணலையே, அவங்களுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லையே, எப்படா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு. இப்போ நான் ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேங்க. சமூக வலைதளங்களில் இப்போ வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்க யூடியூபரில் ஒரு பொண்ணு ஆபாசமாக உடை அணிஞ்சிக்கிட்டு ட்விட்டரில் தான் பயங்கரமாக அவங்க வைரல் ஆகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். அவங்க பேர் வந்து அரோரா சின்க்ளர் அப்படின்ற ஒரு பேர், சரிங்களா.
சரி, இவங்க யாருன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா இவங்க வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ பலூன் வீடியோ என்னென்னமோ வருது சரிங்களா, ட்விட்டரில் வந்துகிட்டு இருக்கு. யாரான்னு பார்த்தா இவங்க ஒரு யூடியூபராக இருக்காங்க. எப்படி நம்ம டெய்லர் அக்கா ஒரு ஃபிட் செக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபிட் செக் பண்ணி யூடியூப்பில் வந்து ஏகப்பட்ட ஆபாச வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது ஆபாசமாக இருக்குது, எனக்கு ஆபாசமாக இருக்குது சரிங்களா. ஸோ இவங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்தா அதில் இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. யாரா அந்த பொண்ணுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம ரியா. ஸோ ரியா அவர்களும் அரோரா சின்க்ளேர் அவர்களும் நண்பர்கள். பல வீடியோஸ் ஒன்றா சேர்ந்து போட்டிருக்கிறாங்க. அரோரா சின்க்ளேர் வந்து ரியாவுக்காக ஒரு வீடியோவே அவங்களோட இன்ஸ்டாவில் அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி, ஒரு 3 lakhsக்கு மேலே இருக்காங்க, 3 to 4 lakhsக்குள்ளே இருக்காங்க சரிங்களா. ஸோ ரியாவுக்கு ஒரு கேன்வாஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரியா வந்து எவிக்ஷன் நாமினேஷன்ஸ்க்கு வந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணுங்க, ஆனால் அவங்களோட விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால அவங்க வந்து ஒரு மாதிரி இருக்காங்களா, ஸோ அதன் மூலமாக எதனா வாய்ப்பு கிடச்சி உள்ளே போனாங்களான்னு தெரில, ஜஸ்ட் என்னுடைய இமேஜினேஷன். ஏன்னா ட்விட்டரில் ஒரு பக்கம் அந்த பொண்ணு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னடா அது வைரல் ஆகிட்டு இருக்காங்கன்னு யூடியூப்பை திறந்து பார்த்தா இந்த மாதிரியான வீடியோஸ் இருக்குது. என்னடா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமை போய் பார்த்தா இவங்க 2 பேரும் நண்பர்கள். தெரியல சரி, பொறுத்திருந்து பார்ப்போங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரியா அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. மேபி நாளைக்கு அது மாறலாம். நீங்கள் யார் போகணும்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு சாட்சனா போனால் இட் வில் பி பெட்டர். கேம் கொஞ்சம் நல்லா போகும்னு நினைக்கிறேன், ஆரோக்கியமாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்ததை பற்றின உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் விடைபெறுவது நான் அரவிந்தன்.